ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலியபெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் போகும்போதே நிறைய வியூஸ்லாம் பார்க்கவே பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கோயில் என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடைவீதி தான். ஸோ ரொம்பவே விசேஷமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கடைவீதி தான், நிறையா மக்கள் கூட்டம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால சைடில் வந்து லைனில் க்யூவில் போகிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாம் லைனில் தான் போகிறோம். ரொம்பவே கூட்டம். ஸோ நீங்களே பாருங்கள் வீடியோவில். ஸோ கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருமாள் வந்து படுத்திருக்க மாதிரி அந்த மேலே மண்டபத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் மண்டபம். ஸோ இது நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ கோயிலோட வியூ எல்லாம் உள்ளே போகும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த சிலையெல்லாம் வந்து அழகாக அந்த சிற்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ நம்ம உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம லைனில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் போகவும் நம்ம சுற்றிட்டு லைனில் போகிற மாதிரி இருக்கும் கூட்டம்ங்கிறதுனால. இல்லைனா நம்ம டைரெக்டாகவே போயிடலாம். ஸோ சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்க மிளகாய், புளி அப்படின்னு தனித்தனியாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தானியங்கள், விவசாயிகள் வந்து அவங்க வயலில் விளைஞ்சதை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து போடுறதா வந்து வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி தானியங்கள் போடுற இடம்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் நம்ம வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே வந்து கடைவீதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். கோயில்லே பார்த்தீங்கன்னா மான், மயில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்லேருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அழகாக மானெல்லாம் வச்சுருக்காங்க. அது கோயிலோடது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீரை வாங்கி கொடுப்பாங்க, பழங்கள் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அங்கேயே இருக்கிற காய்கறி ஏதாவது பழங்கள்லாம் வச்சதுனா கூட நம்ம வாங்கி இந்த மான்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கொடுத்தோம். வாழைப்பழம் சாப்பிட்டுச்சு. ஆல்ரெடி நிறையா பேர் அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ அழகாக இருந்துச்சு பார்க்க. அந்த புள்ளி, மான் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மயில் வச்சுருக்காங்க. ஸோ மயில் ஒரு 4, 5 மயில் இருந்துச்சு. ஸோ கிட்டக்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிட்டக்க ஒரு மயில் இருக்குது. அப்புறம் அங்கே தூரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே தோகை விரிக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு மயில். ஸோ 4, 5 மயில் தான் இருந்துச்சு. அதுவுமே அழகாக இருந்துச்சு. எல்லாமே தோகை மயில் தான். ஸோ இந்த கலியபெருமாள் டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமான ஒரு டெம்பிள். ஸோ நிறைய பக்தர்கள் இங்கே வராங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பெருமாள் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அதுவும் விசேஷமான நாள், திருவிழா டைம்லலாம் வந்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த கோயிலில் பெருமாள் வந்து உருவம் இல்லாமல் கம்பத்தில் தான் வந்து காட்சி கொடுக்குறாரு. கம்பத்தில் ராமம் போட்டு இருக்கும். ஸோ இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அரியலூர் பக்கத்தில் கல்லங்குறிச்சிங்கிற ஊரில் தான் இந்த கலியபெருமாள் கோயில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.